அவங்க எல்லாம் பார்க்குறது. லண்டன் நீங்கள்? நான் லண்டன். இந்த அம்மா மகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல மனம் படைத்தவங்க. ஏன்னா எத்தனை பேர் வந்த நீங்கள்? 6 பேர். 6 பேர் ஒரு கிழமைக்கு வந்தீங்க. வந்துட்டு இடைஞ்சல் கொடுக்கல பாருங்க. நேற்று கொழும்பு போயிட்டு வந்தாலும் மூத்த பேங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடக்கண்டு. பார்சல் ஒரு ஆள் தந்தது. ஸோ இந்த ஒரு 2-3 நாளைக்குள்ளே யாராவது கொழும்புலேருந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆகிறீங்க, உங்களுக்கு வேன் தேவை அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வந்து வர போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 90 இயர்ஸ் ஓல்டு, 90 வயசான அம்மா ஒரு ஆள் மேலே வந்து அவங்கள பார்க்க தான் இவங்க வந்தது. ஆனால் அவங்கள பார்த்தா 90 வயசுன்னு சொல்லலாம் மேடா. சரி அம்மம்மா போயிட்டு உங்களை தான் பார்க்க வந்தேன். ஏன்னா இது என்ன ஃப்ளைட்டுக்கு ரம்பின்னு போட உங்களோட சாமான் மட்டும். சூரியன் சூரியன் குறைச்சிடுவாங்க. இப்போ கொஞ்சம் நாங்கள் காய்க்கிறதுக்கு சூரியனுக்கு என்ன பின்னுக்காங்க பானை கொதிக்குது. சுடுதண்ணி எதை தனியாத்துற நீங்கள் என்ன? சரி இந்த இதெல்லாம் வந்து பழைய காலத்து சாமான்டாப்பா. முந்தி இந்த என்ன பேர் பொறி உருண்டையோ போயிட்டாப்பா. இதுக்கு அப்படி போகுது. நல்லது. ஒரு கவல்நாட்டு பயணம் எல்லாம் சுற்றுவீங்க, ரிலாக்ஸ் ஆகி இருந்திருக்கும். ஒவ்வொரு இடத்துல 2 போகிற எல்லாம் பார்த்தேன். லண்டன் வரதான் இருக்கு. அதான்டா அந்த வெட்டிங் ஹாலுக்கு முன்னுக்கு ஒரு ரோட் போகுது, அது இல்லையா? அது இல்ல அப்படியே பின் ரிவர்ஸ்ல வாங்க இருக்கா. பின் ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்டா பின்னுக்கு தான்டா. அதான் அது திரும்பி வாங்க கோயிக்காம. இதுல கோயிக்கு என்ன வாரம் போற ஓ அந்த வாரம் ஜாஸ்தி ரெடி நேம் பரியா படியா பண்றேனா வாரம் போற. நீ வரி எங்களோட வரதானே? அப்போ ஏற எவ்வளோ தம்பியா? இடமில்ல தான் மடியில் ஏறவா, சின்ன படி தான் வா. லண்டன் டிஷர்ட்டா? பாதிக்கப்பட்ட ஜோக்கெல்லாம் மட்டும் அடிக்க முடியும். எளியவா முடியுது. ஐயோ இவன் பாய் இருட்டுக்க கண்ணாடி வரா கந்ததியா இருக்க மாதிரி யாத்தே. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தான். ஸோ வந்து இன்றைய தினம் வந்து நம்ம வந்துட்டு நேற்றைய வீடியோவில் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு பயணம் ஒன்று பழக்கிற போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கொழும்புக்கு போகிறோம். அப்போ கொழும்புக்கு வந்துட்டு எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து யூகேலேருந்து வந்து ஒரு அம்மா, அப்புறம் வந்துட்டு அவங்களோட மகள். ஸோ 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் கொண்டு போயிட்டு வந்துட்டு பயணம் வேணும் போனோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இங்கே வந்தது வந்து சரியான ஒரு ஷோர்ட் லீவில், நினைக்கிறேன் வந்து ஒரு 10 நாள் லீவில் தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு ஒரு இடமே வந்துட்டு இடம் பார்க்குற அப்படின்ற சொல்லையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாளும் கொழும்பில் போய்ட்டு கொழும்பை சுற்றி இருக்க பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைய நம்மளுக்கிட்ட நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொழும்பில் ஒரு சில இடங்களுக்கு லைக் வந்து லோட்டஸ் டவர், இந்த போர்ட் சிட்டி அந்த மாதிரி வந்து ஒரு சில இடங்களுக்கு வந்துட்டு போயிட்டு நாளண்டைக்கு வந்துட்டு அவங்கள பயணம் அனுப்பிட்டு வந்துட்டு வந்துடுவோம் வந்து. ஸோ அதைத்தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து நாங்கள் எங்களோட ப்ளாக் சேனல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட சேனலில் வந்துட்டு ட்ராவலிங் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்ப்பிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். காரணம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், முன்ன மாதிரி வந்துட்டு நாங்கள் புது ஹெல்ப்பிங் ஒன்றும் செய்கிறதில்ல. அதுவுமே வந்துட்டு செய்கிறதுக்கான ஐடியாக்கள் இருக்குது நிறைய பேர்ட்ட. ஒரு விருப்பத்தின்படி அதை என்ன மாதிரி நாங்கள் செய்வோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இந்த ஒரு பயணம் வந்துட்டு நாங்கள் யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வந்துட்டு போன முறை போன பெரிய பயணம் வந்துட்டு
நான் அப்புறம் அண்ணா ஜது வந்து போயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நானும் கவிதாசும் ஜதுவும் வந்துட்டு போகிறோம். ஸோ நேற்றைய தினம் நம்ம வந்து கவிதாஸ் நினைக்கிறோம் வந்து இரவு வரைக்குள்ளே 1 மணி இருக்கும் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நேற்று இரவு 1 மணிக்கு தான் வந்தோம் அவங்களும் கொழும்புக்கு போயிட்டு. அப்போ கவிதாசை நான் இன்றைக்கு விட்டுட்டு வந்துட்டு போகலாம். பட் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ அவனை விட்டுட்டு போய் வந்துட்டு இங்கே வந்து தனி தான் இருக்க போகிறேன். அப்போ அதால் வந்துட்டு அவனை வந்துட்டு கூட்டிகிட்டு போனோம்னு சொன்னால் கொஞ்சம் பெம்பளையாக இருக்கும் அப்படின்ற காண்டி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறோம். அதை விட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற இந்த இவங்க அதாவது வந்து இந்த அம்மா மகளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல மனம் படைத்தவங்க. ஏன்னா இப்போ சில பேர் சொன்னால் எல்லோரும் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஆட்கள் வந்து அப்போ அதால் வந்துட்டு பிரச்சனை இல்லை வந்து என்ன சொல்கிறோம் எங்களையும் ஒரு அவங்களோட குடும்ப அங்கத்தவரை பார்க்குறபடியே அவங்க வந்துட்டு நாங்கள் 3 பேர் போகிறத வந்து குறித்து ஒரு விதமான கவலையும் வந்துட்டு படையில. அதே நேரம் நாங்களும் வந்துட்டு பெருமளவில் வந்துட்டு இடைஞ்சல் கொடுக்கல. பாருங்க நேற்று கொழும்பு போயிட்டு வந்தாலும் மூத்த பேங்க அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிட கண்டு விடிய விட்டுட்டேன் மாதுளம்பழம் முத்துமே இல்லை எனக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அண்ணா வந்துட்டு விட்டுட்டு போகிறோம். அப்போ பார்க்க போனால் வந்துட்டு இப்போ தலை வந்து வீட்டில் இருந்தோண்டு வேனுகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் ஓட்டங்களுக்கு செட் பண்ணி நாங்கள் கிடந்து முறிகிறவன் தான் கிடக்கு. எங்கே இருக்கிறேன் அந்த காசு இல்லாத ஓட்ட காசு இல்லாத என்ற கடவுளே என்கிட்ட நீ சொல்லணும் ஒன்று டயருக்கு போடுறோம் டயர் இல்லை அதான் சொல்லியிருக்கோம் விளங்கும் தானே. போன முறை நூறுலியா போயிட்டு வந்து நாங்கள் இப்போ போயிட்டு வேற அவைகளுக்கு நல்ல சந்தோஷம். என்ன சொல்லுவோம் அப்போ நாங்கள் நிஜ மாதிரியே அவங்களோட போயிட்டோம்ன்ற ஒரு சந்தோஷம். எனக்கும் என்ன சந்தோஷம் எங்களுக்கு ரைட் போயிட்டு வரோம் இதுலேயே இதை வரைக்கும் கொஞ்சம் காசு பெருமன்றது மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு போனேன். போயிட்டு நாங்கள் இறங்கேக்க வீடியோ பார்த்து என்னமே வீடியோ 1-2 போட்டா இன்னும் கிடக்குது போடுறோம். இறங்கேக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4மே வந்து புது டயராக இறங்கேக்க வந்து டயர் அப்செட் ஆகிடுது. அப்போ ஒரு டயர் வந்து இப்போ 28,500 அப்போ அதில் வந்து மிஞ்சிற காசுகள் வந்து அப்படி தான் பேர். அப்போ கொண்டு வந்து இப்போ டயரை மாற்றணும் மாற்றி போட்டு தான் கொடுக்கும். ஏன்னா முன் டயர் டேமேஜ் ஆகிட்டு இப்போ டயரை மாற்றணும். அதே மாதிரியே ஆனால் இதில் வந்து பார்க்குற ஆட்களுக்கு பெரிய அளவில் ஓட்டங்கள் என்ற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லோரும் அவங்க விரும்பி வராங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காக. நாங்கள் இப்போ 4 பேரும் 3 பேர் வந்து திரியிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு வாகனத்தில் வந்து 3 பேர் 4 பேர் திரியிறதுன்றது வந்து உண்மையாக கட்டுமோ கட்டாது. அப்படி இருந்தால் என்ன செய்கிறது அவங்க விரும்பி கேட்குறாங்க. நீங்கள் அவ்வளோ பெறணும். இப்போ சில பேர் வந்து அப்பாவையும் கூட்டி கொண்டு வா அப்படின்ட்டு எல்லாம் வந்து கேட்குறாங்களா. நான் கேட்டாலும் நாங்கள் வந்து சில இடங்களை கூட்டி கொண்டு போகலாதது சூழ்நிலையிலும் இருக்குது. அதில் வந்து அவங்களும் கேட்குறாங்கன்னு நாங்களும் மனச்சாட்சியெல்லாம் செய்யலாம். இருந்தாலும் நாங்கள் 2 பேர் இல்லாட்டி 3 பேர் வந்து போகிறேன்னு சொன்னால் அவங்க வார ஆக்களை பொறுத்து. இப்போ இன்றைக்கெல்லாம் வந்துட்டு 2 பேர் தான் அவங்க வாராங்க. அப்போ அதால் வந்துட்டு ஓகே வந்து அப்போ இன்றைக்கி போயிட்டோம்னு சொன்னால் நம்ம கொழும்பில் வந்து நின்றுட்டு நாளைக்கு வந்துட்டு கொழும்பில் ஒரு சில இடங்களை வந்துட்டு பார்த்து கூட அப்படி அவங்கள பயணம் அனுப்பிட்டு வந்து வரப்போகிறோம். ஸோ அதான் நீ அதுக்குள்ள நேற்று அண்டே கேட்டேன். அப்போ என்னன்ற இந்த வாகனக்காரர் எல்லாம் ஓடுறாங்களும் இந்த எப்போ பார்த்தாலும் ஓடுறாங்க. உண்மையிலேயே வாகனம் ஓடுறவங்கள உண்மையிலேயே பாவம் என்ன அதுக்குள்ள சொல்ல. அதுலேயும் வந்து இந்த கேடிஹெச்சை கூட வந்து சில பேர் 55,000-60,000 எல்லாம் வந்து உண்மையாக ஓடுறாங்க. நம்மன்னு சொன்னால் எனக்கு என்னென்று அவங்களுக்கு கட்டுப்படியாகன்னு சொல்லி சத்தியமாக தெரியலை. பட் எனிவே என்னவாக இருந்தாலும் வந்து அவங்கள பொறுத்தது. நாங்கள் இப்போ பயணம் வெளுக்கிட போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி டைம் ஆகிடுது. நான் 11:30 வரேன்னு சொன்னால் இப்போ 11 மணி இங்கேருந்து காய்ச்சி வந்துருக்கிறோம். நாங்கள் இப்போ மானிப்பாய்க்கு போகணும் வந்துட்டு அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து. அதே மாதிரி நீங்களும் யாராவது வந்துட்டு அதாவது எங்களோட சேர்ந்து பயணிக்கணும் அப்போ நம்ம தான் வந்து பிக்கப் பண்ணணும் சந்தோஷமாக வரணும் அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் எங்களை வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த தொடர்பு இலக்கத்தை வந்து நான் போட்டு விட்றேன் ரைட். அப்போ நீங்கள் அதுக்கு வந்துட்டு கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வருவோம் வந்துட்டு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே நேரம் ஒரு சேஃப்டியான ட்ராவலிங் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாகனங்களுக்கான பிரச்சனைகள் அது காமனாக எல்லாருக்குமே வரும் வந்து. ஈவன் மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு தடிமன் காய்ச்சல் வர மாதிரி வாகனங்களுக்கும் வரும் வந்து. அது என்னதான் வந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் வந்துட்டு பார்த்து உங்களுக்கு எந்த வித சேதத்தையும் அதை ஏற்படுத்தாத வண்ணம் நாங்கள் நீட்டாக சந்தோஷமாக நுரலியாக போயிட்டு வந்தாக்களும் இந்த விடிய காலமே நேற்று அடிச்சேனுமே இல்லை இன்றைக்கு பயணம்னு சொல்லி அடித்த வந்து அவங்களோட மகள் வந்துட்டு இந்த ரிட்டர்ன்னு சொல்லி வேன் தேவைண்டான். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இங்கால இவங்களுக்கு ஓகே பண்ணால் வந்துட்டு போக முடியாமல் போயிட்டு அண்ட் வந்துட்டு இரவு தான் வந்து கவிதாசம் வந்துட்டு கொழும்பால் வந்தாலையும் வந்து அவங்க நம்ம நினைச்சிருந்தா போயிருக்கலாம். ஒரு அது என்ன சொல்கிற அந்த டைமிங்கில் ஒரு கோலை வந்துட்டு ஆன்சர் பண்ணாமல் விட்டு ஒரு ரீசனால் அது வந்துட்டு மாறி போயிட்டு. அப்போ நான் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து வேற ஒரு வேனோண்டு புக் பண்ணி போங்கம்மா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது வேணும்னு சொன்னால் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்களையும் வந்துட்டு ஷேப் பண்ணி அனுப்பியாச்சு. அந்த வகையில் நாங்கள் இப்போ விளக்கிட போகிறோம். இது என்ன சார் இது பார்சல் ஒரு ஆள் தந்தது போய் உடைச்சிப்பார் சரியாக இருக்கும். இன்சூரன்ஸ் எக்ஸ் மாறிக்கிரி விட்டுட்டு போனால் படம் சரி சரி. அப்போ நாங்கள் விளக்கிட போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு வளமையாக தான் இது ஒரு பயண வீடியோவாக அமைய போது வந்து
பாருங்க சரிதானே பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு பயணங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சந்தோஷமாக போ. ஆனால் எப்படி பயணங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்? இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது அண்ணாவுக்காண்டி தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். அதான் வந்து முக்கியமான ரீசன் வந்து நம்ம யாருமே வந்து இப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் வந்து இது எங்களுக்கு என்ன சொல்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு உடல் வந்த வேலையும் ஒரு போயில நித்திரை முழிக்கிறன்றத ஒரு மனுஷன் நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தொடர்ந்து நித்திரை முழிக்கலாமா இல்லையான்றது. இந்த கைதாசின் 2 கண்ணே பாருங்க, குண்டு கண்ணாக இருந்தது இப்போ வண்டு கண் மாதிரி ஆயிடுது. ஆனால் சாமான் நித்திரை பிள்ளையாண்டு இல்லை சுவிட்ச் தட்டினாச்சுமா பறக்குஞ்சான் போய் வந்ததுலேருந்து ஒரு நிமிஷம் கூட நித்திரை வரலண்ணா. சரியா அதான் சிக்கலாம் நம்ம மட்டும்படி வந்தீங்க. இங்கே அந்த 2 பேக்கையும் எடுத்து நான் போக முடியாது. எங்கே அந்த இங்கே அடைய கொண்டாடாக்குங்க வேறு காட்டினோம் செஞ்சுன்னு வீட்டு வேலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறது தொங்கி போய் கிடக்குது. வந்து பைய தான் போய் கொண்டிருக்குது. ஏதோ அவங்களோட சஞ்சி என்ன அன்றைக்கி ஒடியா பேயில் வந்து போய் கொண்டிருக்குது வீடியோ. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மனுஷனை பஞ்சு இப்போ வேறு கை தலையில் எல்லாமே. இது என்னத்துக்கு இது அந்த விளையாட்டு கீட்டர் விளையாட்டு. அப்போ எல்லா பாத்ரூமுக்கும் கீட்டட் அந்த மெயின் லைட் ஸ்விட்ச் உண்டு, ஹீட்டட் ஸ்விட்ச் உண்டு. எதுக்கு லைட்டோ? ஓ அதுக்கு 2 இது கொண்டு போடுங்க. மற்ற அப்போ அந்த சிங்கின்ற லைட் வந்து அதில் வரும் ஸ்விட்ச் வந்து மற்ற ஓ அப்போ இதுலேயே சிங்கின்ற ஸ்விட்ச் வருமா? ஓ அதில் டச் வரப்போகுது டச் வரும். மற்றது அந்த ப்ளக் கொண்டு வரணும் செஞ்சுன்னா இல்லை அது வாஷிங் மிஷினுக்கு இல்லை. நான் சொல்கிறேன் சிங்குக்கிட்ட ஒரு ப்ளக் கொண்டு இது இது என்னப்பா நீங்கள் இங்கே வெளியில் வாங்குவா காட்டு மரியாதை எடுத்துறாங்க வாங்குவாங்கன்ட்டு ஒரு 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 சிங்குக்கு கிட்ட கட்டாயம் பிளாக் வைக்கணுமே. இப்போ எங்கேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இன்ஜினுக்கு என்னன்னு பார்த்து வச்சுடுங்க. ஏண்டா ஒரு இந்த சேவ் எடுக்கக்குள்ள இதில் ஒன்றை செட் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்கும் பேக்காட்டும் இதுக்கு வேண்டாலுமா சரியோ இதுக்கு வைங்க. மற்ற இன்னும் ஒரு ரூமுக்கும் பார்த்து வச்சு விடுவோம். சரியா அதுக்கு வச்சுட்டேன். அதுக்கு தேவையில்லை. அதுக்கு என்ன வச்சீங்க? அதுக்கு கண்ணாடிக்கு லைட் விட்டுறேன். சிங்கிக்கு தேவையில்லை. மற்ற இந்த இது நல்லா பைப்பு வழியாக தாண்டி அமர்த்தி அங்கே மாவுளும் மாவுளும் சரி சரி. மற்றது வெளியில் எத்தனை கேங் சுவிட்ச் போடுவீங்க? இதுக்கு வந்து 2 இதோட 3 இதோட வரதுன்னா 4 கேங் சுவிட்ச் போட போறீங்களா? இது 2 3 போட்டு சுவிட்ச் அப்படி போடுங்க. ஏண்டா இப்போ இந்த இதை கூட்டினா வடிவு இருக்காது. அது 2 லைட்டையும் ஒரு சுவிட்சில் போடுங்க. இது ஒரு சுவிட்சில் போடுங்க. பட் இதுக்கு என்ன இது அதை போட்டுட்டு வந்து இதில் டச் பண்ணுற மாதிரியா? ஓகே அப்போ 3 கேங் அடிக்க போறீங்களா? இந்த சைடில் போட்டு அல்லாட்டி செஞ்சு நான் பிடிச்சிருந்தேன் தானே. நீங்கள் வெளியில் வந்து ஜஸ்ட் வந்து வெளியில் நீங்கள் அந்த ஒன்று மோட்டர் டைம் வச்சு ஒரு 1 கேங் ஒன்று வச்சு போட்டு சரி தானே. ஒரு 1 கேங் ஒன்று சும்மா ஜஸ்ட் இதுக்கு வச்சு போட்டு இது இந்த உள்பக்கம் இருக்குது தானே. உள்பக்கம் இதில் ஒரு சன் பாக்ஸ் அடித்து உள்ளுக்கு வைக்கலாமே சுவிட்சை. இதுன்ற சுவிட்சையும் அதுன்ற சுவிட்சையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா சரி. எனக்கு என்ன பிரச்சனை? கையோட கையோட வந்து குடிப்பீங்களா? அதான் அதுக்காண்டி தான் சொல்லுங்கள். தொடச்சி போட்டாங்க வருவீங்களா? இது துடைக்க மாட்டேங்க. அது நம்ம செத்தவங்களுக்கு நல்லதானேப்பா. இல்லை ஏன் நான் சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன்னா வெளியில் அந்த 3 கேங் 4 கேங் வச்சா படிவிடா. சும்மா ஜஸ்ட் ஒன்று வச்சா தான் படிவாங்க. வைப்பாங்க சரியா? இதில் வைப்போம் கூட. நீங்கள் என்ன செய்யணும் மோட்டர் சுவிட்சையும் ஒரு லைட் சுவிட்சையும் வைங்க சார். மெயினாக இந்த லைட் சுவிட்சையும் வச்சு போட்டு உள்ளுக்கு அதுண்ட கண்ட்ரோலை வந்துட்டு இதில் வச்சு விடுங்க சரி தானே. அப்படி செய்ய வேண்டா. அல்லாட்டி நீங்கள் சொல்கிற ஈர பிரச்சனை வேறு பண்ணுறீங்களா? அதுக்காக தான் பார்க்குறேன். நீங்கள் கையை இதாண்ட போட்டு இதாண்ட மாட்டீங்க துடைக்க மாட்டீங்க. பக்கம் பார்த்து நிப்பாட்டுவீங்க. ஒரு சாணி தண்ணிங்கன்னா போட்டோ கூட இல்லை தானே தெரியுங்க. அன்றைக்கு ஒரு படி 9 பாக்ஸ் செத்தேன். அப்போ நீங்கள் அப்படியெல்லாம் ஜோதிச்சு வேலை சரியில்லை. வீட்டுக்காரர் எல்லாம் ஜோதிச்சா கேஸ் அது நம்மளாவே கேஸ் வந்தோண்டா இருக்குது எல்லா இடமும்
அது அது கீட்டை வெட்டி போட்டீங்களே இப்போ மற்ற வேறு எங்கே வெட்ட போறீங்களாண்ணே இப்போ செஞ்சேண்ணே இப்போ இதுக்கு நான் உங்களுக்கு பித்தளை வேண்டி தந்தேன்லோ இப்போ இதுக்கு வரப்போகிற இந்தியாவில் சிங்கு இந்த சவர் டைப் அது என்ன அது வெளியில் இருக்குதா அப்போ இது இப்போ தெரியுதே இப்போ வெளியில் பிளாஸ்டிக் இது மாவல் வந்து வேணும் மாவல் கனமட்டினோடனே இது கூட தொடர்ந்து எங்க நீங்கள் கொஞ்சம் தாட் இருக்கலாம் அதுக்கு அடுத்த விட்டு வாகனம் தாட்டினா அது உள்ள போடும் நல்லா மாவல் பாருங்க இந்த கிணத்தோட வரும் மாவல் குழப்போட சேர்த்து இந்த மட்டத்தோட வரும் அப்படியே இது மாவல் கிணம் இதோட வரும் இந்த பித்தளை இதோட வரும் இது எங்களோட பள்ளி கவர் போய் கொடுக்கும் ஆனால் பிழைச்சேன்னா தெரியுமா பாப்பமே இருக்கா இங்கே இந்த வயர்களில் எனக்கு அவ்வளோ நூலமாக விடுறீங்களப்பா கிடந்த வயர்னே நமக்கு தெரியல இது மோட்டர் வயர் துண்டு வயர் எல்லாம் என்னென்ன விலையான வயர் சொல்லுங்க பார்த்தீங்க அது எல்லாத்தையும் பார்த்தீங்க பயன்படுத்துங்க மற்ற சவரங்கள் சொன்ன மாதிரி இங்கே வயர்கள் காணாம போகுது அப்போ எங்கட படி இருந்து வயர் எடுக்க மாட்டேன் ஒரு நாளும் இது யாரோ டாய்லெட் விட்டுக்கோ அதுக்கு என்ன அப்புறம் நீ செஞ்சு நான் உதுண்ட இதங்க இப்போ மேல் லைட்டு அப்போ அப்போ இவங்க இது கூட இல்லையோ இந்த இது சன் அப்போ என்ன வெட்டி தான் இருக்கும் ஜிப்சம் தானே ஜிப்சம் இல்லை ஐப்பன் உங்களுக்கு ஈஸி தானே இப்போ அடிச்சது இல்லாட்டி இப்போ வெட்டணும் ஓ நாங்கள் இருக்கு ஆ நீங்கள் அடிப்பீங்களா உங்களை பிடிக்கிறா பெரிய கரைச்சாடை இப்போ இன்றைக்கு நான் கொழும்பு போட்டு வேண்டாம் அண்ணன் என்ன மாதிரி எங்கே நிற்கிறீங்கன்னு கேப்பியல அதுக்கப்புறம் இந்த வளர்க்கிட்டானே சரி வந்த மாதிரி தான் இங்கே தொடர்ந்து வந்தவங்க செய்யுங்க இப்போ வேறு நீங்கள் வேறு அடிப்பேன் 2 பேரை விடுறீங்க அதுக்கு விளக்கம் தெரியாம வந்து என்ன செய்கிற பிறகு இல்லை பிறகு நீங்கள் வரைக்க வாங்க ஏன்னா நாளைக்கு நானும் நிற்க மாட்டேன் இல்லை மாருக்கு வட்டி கட்டி கொத்தி போட்டு போனால் கரைச்சல் அப்போ இன்றைக்கு என்ன வெள்ளியலோ திங்கள் சந்திப்போம் சரியா திங்கள் நான் வந்தால் அப்புறம் வாங்க சரியா ஓ ஓ அப்போ இன்றைக்கு இது செஞ்சுட்டு போவோம் வேணும் ஓ எல்லாம் நீட்டாக அடைச்சிட்டு போங்க இது என்ன அப்போ வெளியிலே வைப்போங்களா சுவிட்சை அப்போ மற்றது அந்த சுவிட்ச் தானே அந்த என்ன அந்த அந்த பிளாக் அந்த முடியலர் தானே அது வடிவாக தான் அது தெரியாது சரி சரியா அப்போ அப்படி செய்வோமா அப்போ வெளியில் வச்சுக்கோங்க ஓ எதுவும் பிரச்சனை அடிங்கோ போகலாம் ஓ பின்ன அடிங்கோ மற்ற ஆ சரி வேறட்டா போட்டு இங்கே வாங்க இது 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 இதெல்லாம் மட்டத்துக்கு வச்சாச்சு இதை நீங்கள் வடிவா உள்ளூர் தாட்டு தான் வைக்கணுமா இதுக்கு பிறகு வெளியில் இதுக்கெல்லாம் மாவுள்ள பிறகு ஓ இது கலட்டுறது எங்களுக்கு இதுதான் மட்டம் இல்லை என்ன இப்போ புட்டியே வச்சாச்சா இதுக்கு பிறகு சன்பாக்ஸ் வழியில் வரக்கூடாது சன்பாக்ஸ் வழிக்க வர இனி புட்டி வைக்க வேணும் அதான் ஓ சரி வேட்டை போட்டு சந்திப்போம் வாடா வாடா போகும் வாடா சரி வேட்டை அடி இது தண்ணியெல்லாம் பார்த்து தானே ஓ தண்ணியில் கூட என்ன வயிறு தான் ஏதோ உண்டு வயிறு ஒரு தெரியாம அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்க எல்லாம் காட்டிக்கொண்டா குளிச்சிங்க அடே கவிதாஸ் கார்க்கிங்க கொலிக்கிட்டியா அம்மா வாரம் போட்டு மறைஞ்ச இவனை காட்டு இது நேற்று போட்டு விடுப்பான் துவைக்கலையா பா நான் ஒன்றும் சொல்லியிருந்தேன் நான் நேற்று போட்டேன்னு சொன்னேன் ஒன்றும் சொல்லலையே மடிச்சு விட்டு போருக்கா கையோட இந்த மான் மாட்டிட்டான் இந்த கண்ணாடியை மடிச்சிட்டு போட்டான் இல்லாட்டி வயரில் தட்டுதான் அதான் நான் டக்குன்னு மடிச்சிட்டு போனேன் அதில் கீரை எடுத்து மடிச்சிட்டு போ டக்குன்னு கீ எடுத்துனா ஜது வீட்டில் நீ தான் போடுவா இதில் எங்கே கொலி கிடக்கு இதால் போ இதாக உள்ள டக்கு ஒரு போனது கிலோமீட்டர் போட்டு எடுப்போம் மா டக்குன்னு திருவா இருக்கா ஓடி ஓடி அதில் வச்சுட்டு அடே பான் கவிதாஸ் கிலோமீட்டரா போட்டு எடுக்கட்டா சரியா என்னென்னையா சொல்கிறேன் எடுத்தாச்சா
இப்போ என்னதுக்காண்டி வந்தாங்க கார் கண்ணாடி கண்ணாடி மடிச்சு தட்டுப்பட்டா பனியா இருந்தாங்க சொல்லிக்கொண்டு ஆக்கள் வந்து சொல்லிக்கொண்டில சூறா தட்டுப்படும் எத்தனை தட்டுப்பட்டுட்டு அப்போ அதான் சரியே இந்தா இது லோக் பண்ணு நேரம் போய் வா வா ஆனால் சென்டெண்டா சென்று தான் ரைட் பாய் இது வண்டி நான் கவிதை அப்புறம் சேஸ் பண்ணி இல்லை நீ எப்போ வழி நீ முழங்கையில் நீ எப்போ வழி நீ பின்னே எப்படி கிடக்குது அது ஒரு மாதம் அது அப்புறம் சேஸ் போட்டீங்களா புரேன் முந்தாள் போட்டது கடவுள் என்ற கதை வேண்டாம் சார் வேலையெல்லாம் செட் பண்ணி விட்டுருக்கேன் மா சார்ஜ் போடுற மட்டுங்க ஒன்றும் அடிக்கலையா இல்லை கவிதா எங்கடா அந்த பழசுடா எங்கட பழ சண்டை குதிரைங்க கிடந்து அந்த வேனை கொண்டு வைங்க சார் இல்லை அடிக்காது டக்குன்னு செயல்படு அப்போ கலட்டு அது முக்கியமான ஒரு கலட்டி கொண்டு இதுடாப்பா வெள்ளி அடிச்சு விட மாட்டேன் வெள்ளி அடிச்சு விட மாட்டேன் அதுக்குள்ள அது சரிடா அது ஓகே அது சரிடா அது எங்க அது அது சலோட்டு இப்போ பாரு இந்த முன் லாஜிக்காக வேற இருக்கா பார் உங்களுக்கு வைக்கலுக்கு எடுத்தா நான் வச்சு விடுறேன் கிடக்கோ சாமா ஆட்டை விட்டு பேங்களுக்கு அந்த சீட்டுகளுக்கு காலத்துக்கு போடுறது அது போடுறதுல வைக்காங்க சரியா அதுதான் வேன் மாதிரி பாருங்க அந்த கேஸ் காலத்துக்கு போடுறது இது லொக் பண்ணு சரி இதை நீ கொண்டு இந்த வேலைக்கு கொள்ளி விடுமா இங்கே இது இந்த வேலைக்கு கொள்ளி விடு ஒரிஜினல் சாமானா டென்மார்க் சாமான் தந்து இங்கே அம்மாட்டி சொல்லி இந்த முன் கதவை பூட்டி விடுமா இங்கே தம்பி வேனை சுற்றி காட்டு அப்புறம் ஒரு சின்ன கீறு வந்தால் அப்புறம் எங்கெல்லாம் சாப்பிட்டோம் படியா சுற்றி எடுத்துட்டு வாருக்கா ஆ அது நல்ல ஐடியா இதுக்கு ஒரு ரப்பர் சீட் ஒன்று போடல பாப்பா இங்கே பார்த்து வண்டி அப்படி பின்னக்கத்தை காடு அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு விட படுத்துடுவோம் எங்க அடே மாண்ட பின்பக்கத்தை அவன் காட்டிவிடு இல்லை நித்திரை விடுறேன்னா பின்னே படுத்துட்டு போகலாம்டா பாயிண்ட்டை போட்டு படுத்துட்டு போங்க ஏன் குண்டி ஐட்டம் இது இன்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டி அடே எந்த அந்த மொட்டு தொப்பி எடுக்கிற பரவாயில்ல அப்படி இப்போ முடி மொட்டுமே வெட்டிட்டேன் பூவர் கிச்சன் நிப்பாட்டி விடுங்க கட்டி இறங்கி அப்படி இல்லாட்டி நான் ஃபோன் பண்ணோம் ஞாபகப்படுது ஃபோன் பண்ணுறேன் அடே இங்கிட்ட மான் இதை எடுத்துட்டா வேன் சிறப்பு விட்டு வந்து ஐயோ கடவுளே என்ன ஹீட் ஆகல தொப்பி எடுத்து ரெண்டு போய் கேட்டேன் யாரே அந்த கருத்து தொப்பியை காலங்கண்டு நான் எடுத்து வச்சுக்கிறா மண்டையில முடியுண்டேங்க அது அக்னியா நல்ல வெட்டல் ஆளு கடைசியா வெட்டுற கடைசி வந்து கடும்பட்டு நான் பார்த்துருக்கேன் என்னடா இது சாமம் போய்கொண்டே இருக்கேன் வாசனை இங்கே பொடியில காடு பொடி இப்படியான டிரைவர் மாதிரி தான் தேவைடாப்பா நான் அம்மானு வேறு யாரும் மட்டும் பூந்து போயிடுவாங்க தம்பி வீடியோ தரண்டவன் நீ பட்டுட்ட ஹெல்மெட் இல்லாம வீடியோ தரண்டவன் நீ ஹெல்மெட் இல்லாம ஓடிக்கு வந்து பட்டுட்ட வீடியோவில் மெக்கானிக்கா பாட்டா பாய் பாய் ஓ ஆண்டவரே ஏசப்பா இந்த பயணத்தை ஆசீர்வாதிங்க நீங்கள் ஆட்டாப்பா படிக்கிறான் அட யார்டி நான் யாரை செத்துட்டாங்க அந்த கடவுள் இல்லை நான் இசைக்குழு கொட்டிக்கான் படிக்கிற போட்டோ நான் இறங்கி போன்டாப்பா அதுதான் பயங்கரம் அக்கினி இதை போஸ்ட் பண்ணுங்க அவங்களோட கதைக்குள்ள எடுப்பேன் அப்புறம் இழுக்கிறாங்களா அங்கே ஒன்று இறங்கி விட்டுத்தாங்க இது செஞ்சுட்டா இல்லை 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 நல்ல காலம் பின்னால ஆ ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்துட்டோம் இங்கே புத்தூர்கிட்ட வந்துட்டோம் வந்து வார வழியில் ஒரு லொரி உண்டு எடுத்துருக்காரு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் அந்த கேனுக்குள்ளே வந்துட்டு பென்சில் இறங்கிட்டுது
உண்மையாக இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது டிரைவர் மேட்ட கஷ்டங்கள் தான் வேணுமென்று யாரும் செய்வாங்களே இல்லை தானே தெரியாமல் விடுறது தானே அதே இப்போ டிராக்டர்களுக்கு கட்டியா அப்போ இப்போ அவர் ஆள் எடுத்து வர அங்கே எடுத்து வர ஒன்றும் இல்லையா அந்த மாதிரி மனுஷன்டாப்பா ஏன்னா நேசன் அடிச்சு அவனோட அம்மாவுக்கு என்னென்றால் ஆரோ வாராங்களாம் ஒரு கிழமை வந்து வேன் வேணுமாம் ஓட்டமாம் அதான் இதான்னு சொல்லிட்டு சென்னையும் போகுதா நேசன் இப்போ கடும் முன்னேற்றம் இல்லை நேற்று எடுத்து என்ன மன்னாருக்கு போனதாம் மன்னாருக்கு போனால் ஒரு ஆக்கள் கேட்டபடியாம் நீங்கள் கிருஷ்ணானோட வீடியோவில் வாரதானேன்னு சொல்லி அம்மானே உன்னால என்ன சரியா ஆக்களே இல்லையானே ஹலோ வணக்கம் வணக்கம் உங்கள் என்ன கதை ஓம் நல்ல சுகமாக இருக்கவங்க ஒரு கொஞ்சம் டிலேயாக போயிட்டு என்னென்றால் தம்பியாக்கள் இரவு தானே வந்தவங்க அப்போ பாவம் அவங்களுக்கு மெலுப்பு பின்னர் கொஞ்சம் சுணங்கி எலும்பினால கொஞ்சம் சுணங்கி போட்டுது இந்த இப்போ போய்கொண்டிருக்காங்க கிட்ட போயிட்டாமா ஓ கோப்பாய்கிட்ட போனால் அங்கால நீ விட்டா சரி நேராக அங்கான் வீட்டான் போய் நிற்கும் ஓகே சொல்லிடுங்க ஒரு ப்ரேயர் ஒன்றை கொடுத்துடுங்க பயணத்துக்கு என்ன எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு ஓ நான் விளக்கிட்டல போய்க்கணும் இப்போ சொல்கிறேன் அப்புறம் கோப்பாய்க்கு வந்துட்டு பாடி விட்டு வந்துக்கிறீங்க இல்லை இல்லை பாடி இல்லை ஏன்டா என்கிட்ட அப்பாவும் இல்லை வந்து அப்பா இல்லை அப்பா இரவு தானே வந்தவர் அப்பா இப்போ அனுவிட்ட போயிட்டார் இன்றைக்கு நானும் கவிதாசும் அக்கினி வண்டேமே தான் தெரியும் தானே எங்களோட அக்கினி கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் பம்பலாக இருக்குன்னு தானே என்ன நாங்கள் ஆமாம் ஆமாம் ஓ அப்பா அங்கே இங்கே போட்டார் அனுவிட்ட போயிட்டார் ஆமாம் ஆமாம் அன்பான தகப்பனே இயேசுராஜனே மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைக்காக இசப்பாக்கு கொடான கொடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே இசப்பா கல்வாரி யுத்தத்தை எடுத்து அன்பு தம்பி கிருஷ்ணா மீதும் கவிதாஸ் மீதும் அக்கினி மீது தெளிக்கிறேன் சோத்திரம் அந்த வாகனத்தின் மீது தெளிக்கிறேன் ராஜா அப்ப வாகனத்தை ஒடிக்கொண்டு போகும்போது உங்களோட சமூகம் கூடவே செல்லுடன் ராஜா ஒரு சிறு விதத்தில் கூட அவர்களுக்கு ஏற்படாமன் ராஜா முன்னும் பின்னும் இடவும் பலம் எல்லா இடங்களிலும் ஜெசப்பாவுடைய பாதுகாப்பிற்கு ஒடி ஜெபிக்கிறேன் ராஜா பாதைகளை சேவனை கொடுங்க தகப்பனே சோத்திரம் ராஜா பிறர் மூலம் இந்த தீங்குகள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் தமிழருக்கு ஏற்படாவண்ணம் தகப்பனே வானத்துக்கு மேற்படாவண்ணம் ராஜா தூதர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ராஜா இவரோடு செல்கின்ற எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ள ராஜா மகளையும் மனைவியையும் நம்ம அன்பு மாமா சமைச்சானையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா செல்லும் இடமெல்லாம் உங்களை பிரசன்னம் கூடவே கட்டும் ராஜா எந்த தீங்கு நாச மோசங்க அணுகாவண்ணன் ராஜா கூடவே பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமேன் 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 சந்தோஷம் சந்தோஷம் கத்தனை கிருபை எந்த நேரம் கூட ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் நன்றியாங்கள் அதுக்கு நீங்கள் பெரிய உதாரணமாகவும் சாட்சியாகவும் இருக்கிறீங்கள் நன்றி நாங்கள் இந்த வந்து நம்மக்கிட்ட அவங்களை ஏற்றி போட்டு அடிக்கிறோம் ஒரு இன்ஃபர்மேஷன் தாரேண்ணா அக்னி தம்பிக்கு காரம் இந்த அக்னி அவங்களோட கதைக்கணும் கொடுக்குறாங்க கதைங்க அக்னி தான் ஒரு சின்ன 2 நிமிஷம் நம்மளோட இது இருக்கு போற பயணத்துக்கு சரி
ஆள் படிக்கிற பாட்டு மாண்டவட்டு பாட்டு தான். படிக்கிற பாட்டு மாண்டவட்டு பாட்டு தான். சந்தோஷம். ஒன்றுக்கும் யோசிக்காங்க ஹாப்பியாக இருங்கோ, சந்தோஷம். அம்மாவையும் மகளையும் அவர் மாமாவையும் நாங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்போம். சேர்த்துட்டு உங்களுக்கு அறிவித்தோன்னு சாரமா. ஓகே, பாய். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்துட்டோம், அப்படியே கோப்பாய்க்கு வந்துட்டோம். கோப்பாயால் ரைட் எடுத்தோம்னு சொன்னால் சரி, நாங்கள் கோப்பா சிக்னல் எல்லாம் நிறைய தடவை வந்து காட்டியிருப்போம் தானே. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னே கோப்பாயில் வந்து சிக்னல் இல்லை. ஏன்னா இப்போ கவிதாசாக்கள் வந்தால் அப்புறம் இதுக்கு நினைக்கிறேன், அதுக்கு முன்னெல்லாம் இல்லை. இப்போ தான் போட்டிக்காங்க சிக்னல். அப்படி சிக்னல் போட்டிருந்துமே எங்களோட ஒரு சொந்தக்கார அண்ணா ஒரு ஆள்கிட்ட அப்படி 5 மணிக்கு பைக்கில் போய் ஒரு டிப்பர் ஒன்று அடிபட்டு இந்த ஹோப்பா ஜங்ஷன்லாண்டாப்பா அந்த செத்தேன்னு இளமாலை உண்டு. அதுவும் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருந்த அந்த டைமில் என்ன சொல்கிறது. இப்போ நாங்கள் ஏற்றிட்டு போகிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று கேட்டு நாங்கள் என்ன ஒரு 10-10:30 இறங்குவோம் உண்டு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஒரு 11-11 அப்படியே இறங்குவோம், பிரச்சனை இல்லை உண்டு. ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்போ இறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து அதுலேயே முக்கியமாக வந்து வவுனியாவில் வந்து அவங்க யார்கிட்டயோ ஒரு லைசன்ஸ் வீடியோக்காக போயிட்டு அப்படியே போவோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நாங்கள் இப்போ நார்மலாக வவுனியா போகிற பயணம் தானே, போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு பவுஸ் ஒன்று எடுத்து அவங்களோட லைசன்ஸ் விட்ட போய் தான் போக வேண்டி வரும் இந்த பயணம் வந்து அவங்களுக்காண்டி. நாங்கள் இதால் விட்டுருக்க தேவையில்லை போல கேண்ணா. எல்லாம் போகலாம் தானே. சரியா, ஓகே. அப்போ நாங்கள் கிட்ட போயிட்டு ஏற்றக்குள்ள எடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மானிப்பாய் வந்திருக்கோம். ஸோ வந்து என்ன சொல்கிறது, இந்த மானிப்பாய் டவுன் சைடு வந்து இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து, அதாவது இருந்தவங்க நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் இருந்து வந்து எங்களோட வீடியோக்கள் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வந்து இப்போ மானிப்பாய் டவுன் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் ஜஸ்ட் வந்து அப்படியே பார்த்து கொண்டு கடந்து போவோம். வந்து ஏன்னா இப்போ ட்ராவலிங்ன்றது வந்து அப்படி தானே, இப்போ என்ன மாதிரி இடங்கள் எல்லாம் எப்படியான மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத காட்டிக்கொண்டு போகிறது தான் வந்து அமையும். ஸோ அந்த வகையில் வந்து பாருங்க, மானிப்பாய் டவுனுமே ஒரு பெரிய ஒரு டவுன் தானேண்ணா. ஸோ சகல பேங்குகள், அப்புறம் வந்து இந்த ஈவன் பிஸா கட் கூட வந்து அடிச்சிருக்காங்க மானிப்பாய் டவுனில் வந்து. இந்த அந்த மாதிரி ரோட்டு சைட்டு கடைகள், பொட்டி கடைகள், அப்படி இப்படின்ற எல்லா பக்கத்தாலையுமே வந்து ட்ராஃபிக்கான ஒரு டவுனாக வந்து மாறிட்டுது. ஈவன் மானிப்பாயுமே இது என்ன மாடல் வேண்டா, டொல்ஃபினும் அந்த என்ன டவுனேசியும் கலந்த மாதிரி கிடக்கு. என்ன வித்தியாசமாக கிடக்கு, என்ன சிங்கிள் ஏரியாவில் அப்படி வண்டி ஓடுற கூட அதுதானே. அப்போ நீங்கள் ஓடு கொண்டந்தீங்க. இந்த முன்னுக்கு டவுனை காட்டுங்க. அதே நேரம் அதில் அந்த சாரி பார்த்துன்ற ஒரு மிக்சர் கடை ஒன்று இருக்குது. வந்து மிக்சர் அண்ட் இல்லை, அதில் ஸ்வீட் ஐட்டம்ஸ், ஈவன் நெஸ்கஃபே, இந்த ஏலக்காய் அப்படி இப்படி எல்லாமே வந்து இருக்குது. அப்போ நம்ம இதால் போகும்போது வந்து அடிக்கடி அந்த கடையில் நிப்பாடி ஒரு ஏலக்காய் டீ, ஏன்னா சின்னமன் டீன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று குடிச்சு தான் போகிறோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கு வந்துட்டு நேரம் கொஞ்சம் மட்டென்றாலையும் பகலென்றாலையும் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நேரம் வந்து பார்த்திங்க சொன்னால் ஆனைக்கோட்டையை நோக்கி வந்துட்டு போகிறோம். நாங்கள் ஆனைக்கோட்டைக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் அதால் வந்துருக்கலாம். வந்து நான் அப்படியே கதையாக இதால் விட்டபடியாக இப்படியே இதால் வந்துட்டோம். ஈவன் இந்த எல்லா பேங்குமே இருக்குதாப்பா, கமர்ஷியல் பேங்க் இருக்குது, பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. நான் சொன்னேன் சாரி பார்த்துங்கிறாப்பா அந்த இருக்குண்ணே, அந்த இல்லை தூக்கல் போட்டு இரவில் நம்ம கூடுதலாக இரவிலானே வாரது. அது அதோட பெட்டி ஒரு கடை மாதிரி இல்லை தெரிகிறது. இன்றைய பார்க்க ஒரு பெட்டி கடை மாதிரி கிடக்கு. என்ன அது என்னென்னா இரவில் வர்றபடியாக அந்த போட்டு லைட்டில் வந்து நம்ம வர்றபடியாக அப்படி இருந்துருக்குது. அது ஒன்றும் கடை தூக்கவில்லை, காணா போகவும் இல்லை. அப்போ இன்னும் ஒரு 3 மினிட்ஸில் நாங்கள் வந்து வந்துடுவோம். உண்மையிலே எங்களோட வரப்போகிறவங்க அவங்க உண்மையிலே நல்ல ஒரு அம்மாக்கள், அதால் அவங்க வந்து கோவிக்க மாட்டாங்க. அதுக்காண்டி நீங்கள் நினைக்கக்கூடாது என்னண்டுமே நாங்கள் டைமிங்கை வந்துட்டு கீப் பண்ணல அப்படின்னு சொல்லல. இந்த டைமுக்கு தான் வெளுக்கிட்டு ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் அது
இரவு 12 மணியாக இருந்தாலும் சரி விடிய 3 மணியாக இருந்தாலும் சரி நாங்கள் வர ரெடி. ஆனால் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அட்ஜஸ்டபிளான ஒரு பயணம்ன்றதால நாங்களும் வந்து நார்மலாக அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறது ஆக வந்து ரிஸ்க் எடுக்காமல் இப்போ இரவு வந்து கவிதாசம் லேட்டாக வந்தது, நம்மளுமே வந்து லேட்டாக தான் கிளம்பினது. அதே நேரம் வேனை முறுக்கா எல்லாம் சரி பார்த்து கொண்டு வெளுக்கிட்டதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து டிலே ஆகிட்டுது. அவங்களுடையும் ஏற்கனவே வந்து கதைச்சதால் ஓகே ஆகினதால நாங்கள் வந்துட்டு இப்போ போய்கொண்டிருக்கோம். ஸோ வந்து இன்னொரு 2 மினிட்டில் அவங்கள பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே கிளம்பு தான் இருக்குது. ஸோ கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் கொழும்பில் வந்து இன்றைக்கு அண்ட் வந்து நினைக்கிறேன் நாளைக்கும் வந்து ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளன்றைக்கு தான் வந்துட்டு அவங்களுக்கு பயணம். அப்படியே வந்து அவங்கள அனுப்பிட்டு நாங்கள் வந்து வெளுக்கட்டுவோம் வந்து. ஸோ இந்த ஒரு 2-3 நாளைக்குள்ளே யாராவது கொழும்புலேருந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆகிறீங்க, உங்களுக்கு வேன் தேவை அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வந்து வர போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ வந்து சண்டே வந்து நீங்கள் யாரும் உங்களுக்கு வேன் தேவை அப்படின்னு சொன்னாலும் வந்து அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருவேளை யாரும் அடிக்கலைன்னு சொன்னால் எங்களுக்கு இது மெல்லுவல் இருந்தால் நாங்கள் வந்து 2 ஈவன் மண்டே டியூஸ்டே கூட வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுமேன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு தேவையான சாமானும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்குது. ஸோ அதை வந்துட்டு பார்த்துட்டு நாங்கள் வருவோம். அப்போ நீங்கள் யாரும் சண்டே இங்கே இருந்து அதாவது கொழும்புல இருந்து ரிட்டர்ன் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அங்கே போகணும். ரிட்டர்ன் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரைடே அண்ட் வந்து சாட்டர்டே இன்றைக்கு நாளைக்குள்ளே வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு உங்களை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். வந்துட்டு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் போகிற அதாவது ஏற்ற போகிறவங்களோட வீடு எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து முந்தி ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருப்போம். அந்த 2 அந்த மாற்றுத்திறனாளி பிள்ளை இல்லைன்னா இந்த கொஞ்சம் இருக்காங்க. ஸோ அவங்களோட வீட்டுக்கு கிட்டத்தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களோட வீடு வந்து இருக்குது. அந்த அம்மா வேலைக்கு போகிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இவங்களோட வீடு வந்து இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து அங்கே ஒரு 90 இயர்ஸ் ஓல்டு 90 வயசான அம்மா ஒரு ஆள் மேலே வந்து அவங்கள பார்க்க தான் இவங்க வந்தது. ஆனால் அவங்கள பார்த்தா 90 வயசுன்னு சொல்லலாமேடா. ஒரு 75-80 வயசுக்காரால் மாதிரி தான் வந்துட்டு ஆள் இருக்கிறா. நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் நல்ல ஒரு ஆக்டிவாகவும் இருக்கிறா. அன்றைக்கு வீடியோவில் காட்டுனீங்களோடா, அதை காட்டுனீங்களே. ஓகே பார்த்துருந்தா அவங்கள தெரிஞ்சிருக்கு உண்மையிலே. அதுவும் ஆள்கிட்ட கதை டே படா சும்மா ரொம்ப அடிங்க படா அந்த ஒரு வித்தியாசமாக உண்மையாக அதெல்லாம் ஒரு கொடுப்பனோடா. அப்போ எனக்கெல்லாம் சரியான கவலை. எங்களோட அம்மம்மாவையெல்லாம் நான் வந்து நிறையவே மிஸ் பண்ணுறேன். வந்து ஒரு காண்டாலும் பார்க்க கிடைக்கல நிற்கும் போது கவலையாக இருக்குது. கவிதாசி இருக்கும் அம்மம்மா செத்துட்டான் அப்பமா இருக்கிறான். அக்னிக்கு என்ன மாதிரி அம்மம்மா அப்பம்மா எல்லாரும் இருக்காங்க. அப்போ இந்த பாருங்க நீயும் கிடப்பா எவ்வளோ கொஞ்சம் காலத்துக்கா ஏன் அவங்களுக்கு ஈரல் இருக்கிற இடத்துல எதையும் இருக்கா இல்லையே? உங்களுக்கு பலவீனமா? உங்களுக்கு அன்றைக்கு அந்த சிகிரியாரைக்கே நான் பார்த்தேன் கொஞ்சம் பலவீனம் இருக்குதாண்டு. இப்போ நீ கேட்கலாம் அப்போ உங்களுக்கு கலைக்கையில உண்டு என்ன இருந்தாலும் எங்களோட வயசல் வித்தியாசம் வேடா. அப்போ நீ எங்களோட காலம் முடிஞ்சுது. நீ இப்போ தானே வளர்றபடியன் வாலிபப்படியன் அவ்வளோ விஷயங்கள் செய்ய கிடாக்க. நீ இப்போ உனக்கு மூச்சு வாங்கினா கரைச்சலுது. ஏதோ யோசிச்சு நடந்து கொள்ளு அவ்வளோத்தையும் தான் சொல்லிலும் இடங்களையும் பார்த்து நடந்து கொள்ளுங்கோ. பொடியில் ஒரு மெசேஜ் பண்ணான் ஹாய் நானும் கூட பெட்டியை விசிறி என்னுடைய பம்பலாட எங்கிறாப்பா சைக்கிள் போடுறோடனா அந்த அம்மா அந்த அம்மாவை ஏற்றிட்டு வந்தேன் நேரம். அப்படி போகுது. பின்ன லைட்டாக சூடாக இருப்பாங்களோ தெரியாது காணையிலேண்டு. அப்படி சூடாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்புகிறேன். அது அப்படியே சூடாக இருந்தாலும் மக்கள் இந்த தொப்பியை கழட்டி போட்டு ஒருக்கா மூத்த காட்டி வச்சு படம் முடிஞ்சு பாப்பா இருக்கா
மொத்தக்காடு ஓ தொப்பிய காடு உண்ட மங்களுக்கு தெரியாது காட்டுறேன். இது ஏன் தெரியும் நினைப்பது சூடு காலண்டா அதால முடிச்சிருந்தா நிறைய பிரச்சனை அதுதானே சூடான மொட்டை அடிச்சு விட்டிக்காங்கடா. அப்போ மொட்டை அடிக்க போனேன் பிறகு வந்து சொன்னா மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸ் இங்கலாம்டா இதுக்கு இஞ்சானே கடும் பெண்டு இல்லை இல்லை அங்கே போகணும். அக்னிக்கு லைசன்ஸ் எடுத்த கையோட இது வழியாக கொண்டு வந்து கொடுக்கணும் வாகனத்தை. அதுவும் அது ஸ்டிங்ரே கொண்டு வர காட்டுறல ஏடிஎச்ச கொண்டு வரவங்களோ நம்மள காரை கொண்டு வரவங்களோ தெரியறல. வான் கொஞ்சம் பெருசு தானே. அவருக்கு அம்மாவோட காய்ச்சிட்டு போகலாம் நம்மளோட ஆசைக்கேடா. இறங்கியதுக்கு முன்னூறு ஆள் தான் பெரும் போல பாஞ்சடிச்சு நம்ம பார்த்து காட்டு. அந்த தம்பி வர ஓகேயா? ஆறு வராதாமா? ஓகே. ம் இதங்க ஆனந்தான். அடே சீட்டு காட்டு நல்லா போச்சுண்ணா. ஆமாம் அதுதான் நல்லா போச்சு. அதான் சீட்டு காட்டு நல்லா போச்சு. அந்த அந்த பிலோஸ் எல்லாம் வைங்கிற அது ஆண்டா தலைவாணி தேவையில்லை தானே. நம்ம கண்ணாடியில் மட்டும் அதானே. ஆனாலும் இந்த ஒரு சின்ன ஒரு டைட்னஸ் கொடுத்து வைக்கும் ஆட்டம் இல்லாமல். நல்ல ஒரு வேலையை ஒன்று பார்த்து விட்டானா பாடிக்கல. அது நீர்கோள் தானே அங்கே அது பிரச்சனை. நீங்கள் உங்கள் யாழ்ப்பாணத்தில் இறங்குற வாங்கெல்லாம் நிற்கிறீர்கள். ஏன்னா விளாங்குது எல்லாம் எங்களை தான் யோசிக்கிறீர்கள் நீங்கள். இந்த இது என்ன ஃப்ளைட்டு கிளம்பின்னு போல உங்களோட சாமான் மட்டும். இது என்ன இது இப்படி சுடுது இந்த பூவை? இது சைலன்சர் இல்லை கிடைக்கிட்டே இன்னும் நம்மளால் சுடத்தான் போகணும். ஆனால் கொஞ்சம் சூடு கூட இப்போ உண்டு இல்லை வெயில் இல்லை. கடவுளே அம்மா ஒரு ரெண்டு பேர் வாரக்கு எப்படி என்ன ஒரு 5-6 பேர் தான் என்ன கட்டம்ல. அம்மா சுண்டல் நல்ல ஒரு வேலைடாப்பா. சீட்டு கலர் நெறியுமோ இல்லாட்டி இப்போ இல்லாட்டி அதை விட இல்லாட்டி இப்போ பின் சீட்டு வந்து டேமேஜ் ஆகிரும் தெரியுமா. ஒரு சீட்டு விலை தெரியுமே 9 லட்சம் இல்லை. இப்போ கணக்கு பாரு. இப்போ 3.5 கோடிண்டா கணக்கு பாரு. இப்போ சீட்டுக்கும் போடத்தானே கணக்கு. அம்மா காய்ச்சிட்டு போகலாம் அப்படி. கம் சரி போய்ட்டு தர வேணா. அதுதான்டாப்பா. ஆமாம் சரி அம்மம்மா போயிட்டு உங்களை தான் பார்க்க வந்தேன். ஏன்னா சந்தோஷம் எங்களுக்கு உங்களை சந்திச்சது. என்னது எங்கே இருந்து? அவே லண்டன்லேருந்து வந்தேன். நாங்கள் பர்த்டேடாப்பா. அன்பு பாசம் கூட பார்த்தாங்களே. நீங்கள் பழையிலையே பிள்ளை அனுப்பி காலையிலையே நீங்கள் அழுதுன்னு அதுதான். சரி அப்போ நான் வளர்க்குறவா. ஓகே 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 பாய் பாய். யார் அந்த சின்ன பிள்ளைல எவ்வளோத்துல கோப்பை சந்தி இல்லையா? ஏதால இதால விடையா அப்பன் சரி சரி ஒன்றே யோசிക്കാം. அடுத்த வருஷம் பாருங்க. ஆமாம் சொல்கிறேன். ஒன்றும் யோசியா. அது அது இந்த டிஷ்யூர் கார்டு இங்கே போடுங்க. ரைட். இது அந்த கைதடி கோப்பை ஜங்ஷன் கழிஞ்சு அங்கால விடணுமா அப்பன்?
கொஞ்சம் ஸ்லோ பண்ணும் கம்பி எடுக்கும் கம்பி முள்ளு கம்பி எடுக்கும் வேறக்கா கொஞ்சம் அப்படி எடுக்கும் என்ன ஓகேயா காற்று முருகா அப்புறம் ஓ காற்று பாப்பம் பிரச்சனை இல்லை கம்பியை பாரு வெயிட் 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 அவரை சொல்ல புதுல இந்த திரும்பி வர கடையா என்ன கிழமை வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இல்லையா ஸ்கூல் லீவா லீவ் ஆகா பிஎன் டால்ஸ் எந்த கடையை பேன் அந்த கடையா டிஎஸ்ஏ போட்டு அடிச்சா ஓகே இந்த வை இங்கே ஆளை எங்கடைய ஆள் ரிலேஷன்ஸ் போலையா சொல்லிட்டு வர போயிடும் நான் வட்டியாக போனது பார்த்தீங்கன்னா வந்து 2 சின்ன தம்பியாக்களும் வந்திருக்கிறோம் அந்த ஆக்களை வழி அனுப்பாண்டு அப்போ அவை வந்து கோப்பாயை சேர்ந்த ஆக்கலைன்னு சொல்லி அப்போ ஆக்களை வந்து இதில் ட்ராப் பண்ணிட்டு போகணும்னு நாங்கள் அப்படியே ஆனைக்கோட்டையால் இப்போ கோப்பாய் வந்து ஆக்களை வந்து இறக்கி போட்டு இப்போ போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரேனி வவுனியா போயிட்டு அப்படியே எவ்வளோ சரி காத்திருக்க லைட்டாக பார்த்தேன் எல்லாமே நான் குறையாக தான் கிடையாது ஐயா சொந்தம் போல ஐயா நினைக்க சவரம் போல அம்மாண்ட சவரம் போல மூச்சாடையில் இருக்கு முருகண்டி கச்சா வேண்டி கொண்டு போகிறீங்களா லண்டனுக்கு இல்லாட்டி சும்மா சாப்பிடியா கொண்டு போகிறீங்களா ஓகே முருகாண்டி அன்றைக்கு நாங்கள் இங்கே வந்துட்டு போய் எனக்கு டிக்டாக்ல ஒரு மெசேஜ்ன்றது ரமேஷ் முருகண்டி என்று ஆறாண்டு என் கிடக்கு ஓ வைங்க பின்னுக்கு வைங்க பிரச்சனை இல்லை அக்னியை முறைக்கு போட்டு வச்சிங்கன்னா சரி அக்னியை முறைக்கு போட்டு வச்சிங்கன்னா சரி பேக்கு இது களவு போகிறோண்டா அவனை கேட்டு தான் மகளில் வந்துருக்கு ஞாபகம் இல்லை அதுதான்டாப்பா ஃபுல்லாக 20 தானே வர அதான் பாட்டு சவுண்டா குறையண்டா படே பாட்டு சவுண்டா குறைஞ்சா சூரியன் குறைச்சிடுவாங்க இப்போ கொஞ்சம் நாங்கள் காய்க்கிறதுக்கு புறா சூரியனுக்கு என்ன பின்னுக்காங்க பானை கொதிக்குது சுடுதண்ணியில் எதை தண்ணி ஆத்துறீங்க என்ன சே ஆளுங்க போட்டு வருது வீடியோல சுவிஸ்ல இருந்து ஒரு புள்ள படியணும் வானியா கனடா பீசன் எல்லாம் நான் குடிப்போம் ஓ நெஸ்கேஃபே தான் நெஸ்கேஃபே தான் அதெல்லாம் அடே கனடாமா வந்து வரோம் இந்த முருகண்டி கோயிலை காட்டல கவிதாஸ் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக இந்த முருகண்டி எங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்க இது மாதிரி வந்துட்டேன்டா எத்தனை நேரம் அப்போ வந்து வரோம் முருகண்டி பருத்து கொழும்பு யாழ்ப்பாணம் அதுதான் அதுதானேடாப்பா கடவுள் இங்கே இதெல்லாம் வந்து பழைய காலத்து சாமான்டாப்பா முந்தி இந்த என்ன பேர் பொரி உருண்டையோ போயிட்டாப்பா இதுக்கு இதெல்லாம்டா உசிடுறாப்பா கடிச்சு தின்ன வண்டியா
இப்போ இதெல்லாம் கண்டாலும் சும்மா சரி வாங்குறோம் இல்லையாடாப்பா இதெல்லாம் புரிஞ்சாவும் பம்பானேஸ்ப்பா மடிச்சா அடிச்சா காடிதான் 90s கிட்ஸ் இந்த ஐட்டங்கள்றாப்பா இதெல்லாம் நைஸ் அவங்கள கவர்ற மாதிரியான ஐட்டங்கள்லாம் இருக்கு அந்த பூஸ்கே பம்பானேஸ் இதெல்லாம் உங்களுக்கு லண்டனை கொண்டு என்ன சொல்லுங்க கொஞ்சம் பேப்பரில் எக்கச்சக்கமாக இருக்கலாம் போல நெய்யா இது அடி கல்லியே கேடாலேருந்து ஒருத்தி கேட்டவளா என்ன அப்போ எனர்ஜி இப்போ சிரிக்கிறான்டா சிங்களத்தை தேய்ச்சுமா பொழுத்து தலை வாட்ட சிங்கள புழுவாத மாதிரி சிங்கள சிங்களம் என்ன சிங்களம் இல்லாமல் எப்படி கடை கொண்டு வர அப்போ கிட்டத்தட்ட அக்னிய மாதிரி கீயதை கேவதை கீயதை அதான் உண்மை நேற்று குழம்பு நான் 2வது காய்ச்சி இவன் நான் நின்றான் அந்த வீடியோ காலில் நீ கதைக்க சிங்கத்தை வந்து கேட்ட 5 லிட்டர் தண்ணிக்கு 12 லிட்டர் தண்ணி நேரத்தில் வந்து பாயாண்டு புறவு வந்து பாயாண்டுட்டோம் 12 லிட்டர் 10 அந்த மூளை விட்டான்ப்பா என்ன 50 லிட்டர் தண்ணி எங்கே போகிற எங்கொண்டு விளப்பலாம் அந்த தனியை தானே கொடுத்தாங்க அடி இருந்தா அப்புறம் இவன் அலைன்மெண்ட் பார்க்க வரைக்கும் நாங்களை பார்த்தோம் ஒரு இடம் பார்க்கல நேராக பார்த்தேன் ஓகே அப்போ வீடியோ பார்த்துருக்கீங்களா அதான் என்ன மாதிரி எங்கே நிற்க போறீங்க அங்கே நீர் குழம்புலையா இல்லாட்டி நான் சொன்னேன் குழம்புலையுமா என்ன நீங்கள் அவா சாப்பிட்டா உங்களை சாப்பிட்டு அவள் உங்களுக்கு கேட்கணும்டா அது ஈஸிங்க இது கொழும்பு பார்க்கணுன்னா கொழும்புல நிற்கிறான் இது அப்புறம் இங்கேருந்து அங்கே போவான் எல்லாம் ஒன்று தானேம்மா நீங்கள் திருப்பி கொழும்பு போத்தானே போகிறீங்க இப்போ நான் நெகம்புல அப்போ வேஸ்ட் தானே ஏன் நெகம்புல நிற்பேன் நெகம்புல ஸ்பெஷலானா பரவாயில்லை அப்படியே ஸ்பெஷலாங்க அப்போ எத்தனை மணிக்கு சண்டே ஃப்ளைட் 9:30 மார்னிங்கா மார்னிங் 9:30 நிற்கணுமா அதுதான்டாப்பா எங்களுக்கு எல்லாம் உண்டு நான் என்ன வளமை அனுக்கிறேன் அந்த ஹோட்டலாக நல்ல நீங்கள் உங்களை அப்போ நேக்கமுள்ள போய் பார்ப்போம் நீங்கள் சொல்கிறத பார்த்து போட்டு செய்வோம் திரும்ப வணக்கம் என்ன வர ரசிகன் லண்டன்ல எங்க மேட்டர் எங்க அக்னி அவங்க எல்லாம் பாக்குறது லண்டன் நீங்க நான் லண்டன் இப்ப பயணமா போறீங்களா இப்ப போய் கொண்டிருக்கிறோம் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் திடீரென சர்ப்ரைஸா தங்கச்சி சொல்லாம வந்து சர்ப்ரைஸ் ஒரு கிழமையில போறீங்க ஒரு கிழமையில சும்மா அது மகள் குடும்ப பாப்போம்னு சொல்லி கேட்டா என்னை வந்து கூட்டி கொண்டு வந்து ஒரு குடும்ப காட்டி போட்டு நாங்கள் வெல்வெட்டி என் வைஃப் சண்டே எத்தனை பேர் வந்தீங்க 6 பேர் ஒரு கிழமைக்கு வந்தீங்க ஒரு கிழமைக்கு வந்து எல்லாம் அப்படித்தான் என்ன ஒரு கிழமை டிக்கெட்டுக்கு ஒரு 2 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்கடாப்பா கடவுளே இங்க கரியும் மகளும் பார்க்க வேணும் இதுதான் என்னோட வைஃப் ஓகே இது எல்லா வீடியோவும் நாங்க தொடர்ந்து பாக்குறாங்க நான் அக்கா பார்த்தேன் இந்த ஊர்ல இருக்கிற ஆள் நாயக்கிறேன் இன்னும் அந்த லண்டன் ஷேப் வேற இல்ல ஓடியந்து சொன்னா எங்க உங்களை விலோக் நிக்கிறார் சொல்றாரு தான் சரி
இவையெல்லாம் யூகேல இருந்தா வந்தவே சரி இப்போ நாளைக்கு பயணம் அப்போ இந்த கொழும்பு உங்களை மாதிரி தான் கொழும்பு பார்க்கணும் அன்றைக்கு மகள் வைஃபோட அக்காட மகளும் வந்தது அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு கல்யாண வீடு எங்க களுத்துறையில அங்க ஹோட்டல் எடுத்து பீச்சோட அப்ப அவ கொண்டு அங்க விட்டுட்டு நாங்கள் 3 நாள் கொழும்புக்கு நின்னாங்க எல்லா இடம் பார்த்தனாங்க மொத்தமா 10 நாள் நாங்க ஓகே அந்த முதல்ல டிக்கெட் போட்டதா இல்லாட்டி இல்ல 1 வீக் அவ தான் போட்டது மகளும் தாயும் தான் போட்டவ வைஃபோட அக்காவும் மகளும் அப்ப அவ போட்டது நாங்கள் நினைச்சு இருக்கே இல்லை கடைசியா பார்த்தால் 596க்கு இருந்தது ஏலாங்கா துருப்புல 596 அப்போ திடீரென உடனே எல்லாரும் போட்டுவிட்டு வெளிக்கிட்டு வந்தோம் அப்படி போகுது நல்லது ஒரு கவல்நாட்டு பயணம் எல்லாம் சுற்றி நீங்கள் ரிலாக்ஸ் ஆகி இருந்திருக்கும் ஒவ்வொரு இடத்துல 2 போகிற எல்லாம் பார்த்தேன் நாங்கள் பர்மிங்ஹாமுக்கு பக்கத்தில் கோவன்ட்ரி ஆண்டு நீங்கள் எங்கே விடாமக்கா ஓ லூசியம் சரி சரி சிவன் கோயிலுக்கு வரேன்டா நாங்கள் வாரினாங்கள் குறைநீருக்கான வாரினாங்கள் நாங்கள் கோவன்ட்ரி தெரியுமா பர்மிங்ஹாமுக்கு பக்கத்தில் அவுட் ஆஃப் லண்டன் நான் வந்து 85ல் ஜெர்மனியில் இருந்தேன் நான் என் மகன் பிறந்து 4 வயசில் லண்டனுக்கு செட்டில் ஆகினான் படிப்பிக்கொண்டு மகன் மகள் 2 பேரும் இல்லை மகன் வேற இப்போ போறீங்க இந்த அதில் இருக்கு அந்த கிரீன் கலர் ஓகே அதுல வந்தீங்களா அப்ப அவரும் ஹாலிடே வலிக்கிட்டார் ஜப்பானுக்கு மகனோ அப்ப அவர் போக அப்போ நாங்கள் திடீரென வலிக்கிட்டு இஞ்சால வந்தோம் ஆனா வந்த ஒரு 20 நாள் லீவ்ல வந்தாங்க அப்படிதான் நார்மலா வாரினாங்க 1 மாசம் லீவ்லாம் வாரினாங்க இது திடீரென கொழும்புக்கு வந்தபடியினால தங்கச்சி கொண்டு சொல்லி இல்லை தங்கச்சி இருக்கு அவளடியில இருக்கிறாள் அப்போ ஒரு சர்ப்ரைஸா ஜாமத்தில் வந்து இறங்கிட்டு 5 நாள் அவையோட இருந்து தங்கச்சி உங்களோட சொந்த தங்கச்சி சந்தோஷம் நான் உள்ளுக்கு இருந்து காய்க்கிறேன் குறைக்க கூடாது ஸ்டார்ட் பண்ண நீங்க வந்த கண்டு தான் நிப்பாட்டினேன் நான் அது உங்களோட பிள்ளைகளா மகள் அவ அக்காட மகள் அப்ப நீங்க இப்போ ஏர்போர்ட் பயணம் எங்களுக்கு சண்டே நாளைக்கு சேம் ஃப்ளைட் ஏலங்காவா ஏலங்காவே சேம் ஃப்ளைட் தானோ வணக்கம் வணக்கம் தெரியுமா நாங்கள் அந்த வீடியோ பார்ப்போம் அப்போ நீங்கள் 2 சேம் ஃப்ளைட்டுன்னு தான் நினைக்கிறேன் சரி என்ன டைம் ஆஃப்டர்நூன் என்ன 12:30 சம்திங்கா எஸ் ஓகே 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 சரி அப்போ சந்தோஷம் ஓகே ஓகே பாய் ஓகே பாய் பாய் சரி ஓகே ஓகே சரி சந்தோஷம் அந்த காய்ச்சா ஓகே 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 பாய் 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 அப்போ இவையிலும் உங்களோட பிளான்லாம் போய் நின்று போட்டோக்கா போக மாட்டேன் என்ன அதான் பவுனியா மருதங்குளம் நீங்கள் போகணுமே நான் அங்கே யார் இருக்கிறேன்னு சொன்னீங்க யாரு அப்படி தான் பாலனங்குள தம்பியா சொந்த தம்பியோ அது என்னன்றா அந்த வேனில் போகிறாங்க அவ்வளோ வெறும் எத்தனை லக்கேஜ் வரும்டா அப்போ கடவுள் அது சின்ன வேனுன்றா அப்போ நான் ஆள் வேற நினைச்சேன் நான் எங்கள்கிட்ட மாறேன் தான் நான் ஸ்டாப் பண்ணினேன் அந்த அக்கா முதல் நான் அதில் வச்சு காய்ச்சோ அவனோட கண்டு சிரிச்சவா நான் லைட்டாக பயத்தில் போயிட்டு அதான் போய் ஹஸ்பண்ட் அனுப்பியிருக்கிறேன் நான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வவுனியா வந்து இங்கால அவங்க சொன்ன இடத்துக்கு வந்து போய்க்கொண்டிருக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லப்பர் மருதங்குளமோ சம்திங் அப்படி ஒரு ஏரியா வவுனியா டவுன்லேருந்து நியர்லி ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த ரோட்டுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருன்னு நினைக்கிறேன். இந்த முன்னுக்கு ரோட்டை காட்டுதான் அங்கால குளம் இருக்குது போல இந்த பாறைக்கு இல்லையா? கட்டை பார்த்தேன் இங்கால கூட குளம் தானே. வவுனியா இடங்களெல்லாம் பார்க்குறீங்க பேர் வந்து குளம் குளம்ன்ட்டு தான் முடியும் வந்து. இதுவும் ஒரு புதுவிதமான பேராக இருக்குயா. எல்லப்பரோ சம்திங் ஏதோ ஒரு மருதங்குளம் அப்படின்னு வருது. நான் நினச்சது வவுனியா டவுனுக்கிட்டே வரும்னு சொல்லி, ஆனால் இது கொஞ்சம் இங்கால உள்ளக்கு இருக்குது வந்து. நல்லா ரோட்டு அடிச்சுக்காண்டப்பா. அந்த என்ன வெறுக சைடு இருக்கிற கல் மேலையில் மேலே
அவன் தந்த அட்ரஸின் படி இந்த ரோட் தான் காட்டுது வந்து. இந்த சிவன் எல்டர்ஸ் ஹோம் இந்த இருக்குது காட்டுற மாதிரி. இதுக்கு பக்கத்துன்னு சொன்னாங்களா? ஆ ஓம் தம்பி, அந்த சிவன் எல்டர்ஸ் ஹோமு பக்கத்தில் நிற்கிறோம் நாங்கள். அதால் ஸ்ட்ரைட்டாக நேராக வரையா? ஓ சிவன் எல்டர்ஸ் ஹோமுக்கு கிட்ட வேறு இடது பக்கம் ரோட் ஒன்று திரும்ப அந்த ரோட்டா? ஓகே, வேறு என்ன போட்? சிவன் எல்டர்ஸ் ஹோம் இருக்குதுல்ல, அதை தாண்டி நேராக வர இங்கே ஒரு வெட்டிங் ஹால் ஒன்று இருக்குது, குயின்ஸ் வெட்டிங் ஹால் உண்டு. நீங்கள் இப்போ எங்கே நிற்கிறீங்க? வீடியோ இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. விளங்குதா? இப்போ நான் சிவன் எல்டர்ஸ் ஹோமு கிட்ட நிற்கிறேன். இப்போ ஓ இந்த பாருங்க, இந்த அதை தாண்டி ஒரு 200 மீட்டர்ஸில் இந்த குயின்ஸ் வெட்டிங் ஹால் ஒரு வெட்டிங் ஹால் இருக்கு. இந்த அப்படியே ஒரு பின்ட்ரி பேஸில் அப்படியே பின் ரிவர்ஸ்ல வாங்க. நான் அடுத்த சந்தில் நான் நிற்கிறேன், ரோட்ல தான் நிற்கிறேன். உனக்கு இடம் தெரியும், நீ எங்கிற பண்ணிக்கிற? இந்த வெட்டிங் ஹால் தெரியலையா உனக்கு? அல்ல விளங்கிட்டுனாச்சு, இந்த வெட்டிங் ஹால் தெரியலையா அப்பன்? அண்ணா நான் தெரிஞ்சிட்டு ஆ அப்படியே பின் ரிவர்ஸ்ல வாங்க, அதுக்கு முதல் ஒழுங்கண்ணாச்சு. அதான்டா அந்த வெட்டிங் ஹாலுக்கு முன்னுக்கு ஒரு ரோட் போகுது, அது இல்லையா? அது இல்லைண்ணா, அது இல்லை, அப்படியே பின் ரிவர்ஸ்ல வாங்க. இருக்கா பின் ரிவர்ஸ் இல்லையா? ரிவர்ஸ்டா பின்னுக்கு தான்டா. அதான் அதை திரும்பிட்டு வாங்க அண்ணா, கோயிக்காம. இதுல கோயிக்கு என்ன வாரம் போது வாரம் போது அதுக்குப்பா நீ என்னத்துல வர? ஓடி வர எவ்வளோக்கா? உன்னை நான் காணில சும்மா சொல்றேன். அந்த ஆண்டனிஸ் கல்வி நிலையம் உண்டு, திருப்பிட்டேன்டா. அந்த கரியத்துல வரீங்க. ஓ ஓ ஓ ஓ கருப்பு கலர். கருப்பா? ஓ வெள்ளை கலர். அதான் சரி. அப்போ உனக்கும் தெரியல கான். நான் நடந்து வர சரிதான், லைட் அடிச்சு ஒரு வடியா ரொம்ப நீதானா அது? எங்கடா இதாலையா? வடியா பண்றேன்னா வாரம் போது கட் பண்ணா ஹோல் என்ன நீ வர எங்களோட வரதானே? அப்போ ஏற எவ்வளவு தம்பியா? இடமில்ல தான் மடியில் ஏறவா, சின்ன படினா வா. அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம், கொஞ்சம் தூரம் தான். நேரம் தானே? ஓகே ஓகே. ரோட்டுக்கு தாங்க பகாஷ். என்ன மரம்டா மணக்குது பார்த்தி வேணா கதவை திறந்தோன்னே. பச்சை பிரசாதம் இருக்குதா? இதுக்குள்ள பக்கத்தை நின்று கொண்டு அந்த குயின்ஸ் வெட்டிங் ஹால் என்று சொல்ல அது எங்கன்னு கேட்குறேன்டா. டவுனுக்கு இருக்கட்டும், டவுனுக்கு குயின்ஸ் வெட்டிங் ஹால் இருக்குதா? குயின்ஸ்ண்டா? நான் சொன்னேன் உனக்கு சிவன் எல்டர்ஸ் ஹோம் பக்கத்தில் இருக்கிற வெட்டிங் ஹால் இங்காலையா? ஓகே. தாரோட்டாலையா? அப்பா இங்கெல்லாம் தானே? ஓகே ஓகே.
சிவன் முதியோர் இல்லாம அது இதுக்கெல்லாம் இருக்குதா அப்பா நிற்கிறாங்க வெள்ளை சட்டுடையா உங்களோட அப்பாவா அது அவரே மகனா நீங்க பக்கத்தில் நிற்கிறாரு அதான் சரி ஓ கலந்து லுக் கொண்டு வாடகை நாங்கிட்ட லுக் கொண்டு வருது அல்ல சரி சொந்தம் கொண்டாடிட்டு வாங்க சொந்தம் கொண்டாடணும் கட்டி கட்டி பிடிச்சி அழுது ஓட்டுவா சர்ச் இல்லாட்டி இது பிகார் ஏன் அது ரோலா அங்கே எந்த ரோட்டங்கள் இதோ இல்லையே இதான் நேனே இல்லை 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 அடுத்து அதான் அதான் அங்கிட்ட அங்கே ரோட் அடிக்கும் வந்தாச்சு பேக் எதுவும் இருக்குதா அவர்கிட்ட இதான் நேனங்கள் இதான் அக்னியா இருக்கா அவங்கள்ட்ட பேக் இன்னைக்கு அங்கே வச்சே சொன்னவர் கவனம் வைக்க சொல்லி என்ன எடுக்கக்கூடிய அடே அதுதான் அங்கே அப்படியே தூக்கி கூட அங்கே பேக்கு அப்பா என்ன பூட்டி போடணுமா ஆளுக்கு தெரியும் எப்படி துறக்கணும்டா ரைட் வெட்டி என்ன ஷார்ஜி டாக்டர் போட்டு அதையும் குறை இம்மா வச்சு வருது உண்டா மூண்டாறு என்ன நீங்களும் கூசியா இதோட மூண்டாறு நீங்க சொல்லுங்க அதுதான் பட்டிய பாரு அக்னி அந்த ஃபிளாஷுக்கா எட்டு ஆத்து நினைக்கல என்ன விசாரிக்க வந்து கேட்ட கண்ணாடி அடைஞ்சது ஒன்றும் பிள்ளைங்க 10 மணி தான் 7 மணி விடியா ரொம்ப வாக்கரண்டு வந்து லண்டன் டிஷர்ட்டோட லண்டன் டிஷர்ட்டா ஆமா ஆமா உடுப்பு கட்டிட்டு பாதிக்கப்பட்ட ஜோக்கர் நான் மட்டும் அடிக்க முடியும் எளியவா முடியுது எளியவா முடி ஐயோ ஜீவன் பாய் இருட்டுக்க கண்ணாடி வரா கந்ததியாக்கள் மாதிரி யாத்தே தலைவர்கள் எழுத்து போட்டு அடங்கிட கூதாரு வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சுருக்கேன் கொடுத்த ரியாக்ஷன் வச்சு போச்சு கடவுள் எனக்கு இந்த ஜோக்கோட அது பிரச்சனை அதுதான் பொறுத்ததில்ல இனி எடுக்கல அந்த இனி எடுக்கல அப்ப எல்லாம் யோசிப்பாங்க அந்த ஜோக்கு என்ன வரைக்கும் அதுதானே திருப்பி அடுப்பு ஆக்கிட்டே முதல்ல இருந்து என்ன 6 வருத்தம் பாரானா 6 ரோட்டால வருவாங்க அதுதானே அங்கே நாயன் வாழ காரோல பெண்ணுக்கு ஆமா ஆமா அப்படி கீழே கேட்டேன்னா அரே அரே வந்துட்டு இதான் அரே பாய் அரே அரே හිතන්න එපා මොනවද இந்த வயசுலயே மன்னனை ஒரு அக்கறையை பார்த்தியே தங்கச்சி போனச்சு கேட்டேன் சாப்பிட்டியாண்டு ஓ 3 நாள் ஓர் எடுத்து விட்டு 3 நாள் தானே கடவுளே இந்த ரோட் வழியா நடந்து உங்களை கொண்டு விட்ட டைம் கார் பிழைச்ச டைம் தெரிஞ்சிருந்தா அங்கள்கிட்ட வந்து அடிக்கடி பிளேண்டியோ கொண்டு அடிச்சுட்டு போயிருக்கலாம் சரி அப்போ கிளியர்
லைட்டு மாட்டிக்கே சும்மா ஒன்றும் தெரியுது அது கிளிமை தான் உண்டு ஹைவே அதால போயிருக்கலாம் சரி என்னையரா அது இது சிக்கலும் இல்லைண்ணா ரோட் வட்டி எடுக்கட்டே வேலையை போகும் அதுதான் அதில் இல்லைங்க பார்க் பண்ணிக்க இல்லைங்க வேணாம் வாங்கிங்க தினேஷன் அஞ்சு கொஞ்சம் அட்ட விட்டது வீடியோவில் அதில் கைவேலை இவ்வளோ காசு ஆமாம் கோடிக்கணக்கில் உழைப்பான் கோடிக்கணக்கு என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் யோனம் போனக்கிறியா Huh? 400 என்ன எவ்வளோ 300 அப்போ 100 விற்றது எவ்வளோ அந்த 500 400 அதான் அடிமல் பிடிக்குது அம்மாவுக்கு ஆ அடிமல் பிடிக்குது அம்மாவுக்கு அடுத்த இருக்கு வெல்கம் அம்மா ரஷ்யா வந்தாச்சு கொழும்புக்கு அம்மா கொழும்பு ஓடியா இருக்கே சிங்கப்பூர் மேகடா நீங்கள் 35 வருஷத்துக்கு பிறகு இல்லை பார்க்குறீங்க ஹாட்டா ஊலே இதோட உண்மையா வேற லெவலில் இருக்கும் அந்த அவர்கிட்ட பார்த்தீங்களா அந்த லைட்னிங் நல்லா இருந்துச்சு அந்த லோட்டஸ் டவர் நடுவில் தெரிய மாதிரி 2 சைட்டுக்கு மற்ற என்ன அந்த ஹால் பேஸுக்கு முன்னுக்கு அந்த பில்டிங் அப்படியே லைனில் இருக்கும் அந்த ஏரியாவே சூப்பராக இருக்கு நைட்டில் கவிதா ஸ்கைவேல பேய் வடியா இருக்கேனாப்பா உண்மையாவும் ஓ ஹைவேல மட்டும் ஓ இப்போ இവിടത്തെ இல்லையா பாட்டுகளும் பாடிக்கொண்டு வந்தானே அதுதான் போனாங்களே ஹைவே மாதிரி போட்டு விட்டாங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் வரைக்குமே 4 மத்தியாங்க வெளிநாடுகளில் அப்படி தான்டா 400 கிலோமீட்டர் போகிறேன்டா 4 மேக்ஸிமம் 5 மத்தியாதான் வேணும்
அப்படி இருந்தும் ரோட்டு அதுதான் தேவையில்ல ஒரு வடிவு தான். ஓ பார்க்கணும் வரண்டு. ஓ இருங்க இருங்க, இல்லை இல்லை உள்ள பார்க்கணும். அவன்டா கிளம்பணும். இது புது சேனா இது? இது புது சேனா இந்த கெஸ்ட். ஓ மல்லி கோவத வந்தானே போட்டு வடிவை பாரு இருட்டுக்கு. அந்த வடிவு வாங்குறது போட கொஞ்சம் எடுத்தாடா. இந்த இப்போ என்னத்துக்கு வரான்டா? ஃபோனுக்கு வரான்டாப்பா. முதல் சார்ஜை போட்டுட்டு ஆத்து துளைச்சி விட்டாங்களே அக்கடி இந்த வாழ்க்கையை. சார்ஜை போட ஆகட்டும் கடவுளே. வாக்கிங் ரோடு நல்ல நடா கலத்து சாத்துடா. இங்கே வேற ஆள் திறக்கிறாளா பேர் கோல் அடிக்க வரணும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற லக்கேஜை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. எல்லாம் எடுக்க தெரியல. வேனுக்கு இருக்கணும் சேஃப்டியாக, பிரச்சனை இல்லை. ஆமா தான் நீ இல்லை இப்படியே சைட் பண்ணி நேராக விட்டு விடும். தட்டுற மாதிரி இருக்குதாப்பா தலையில். ரைட் டிக்கி தூரம் போண்டா டே. இப்போ பேக் எடுக்கும்.